சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஏன்னா ரோகிணி வந்து அவங்க அப்பா பணம் அனுப்புனதுலேருந்து நம்மளை ரொம்பவே மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அதுபோக என் வீட்டுக்காரையும் ரொம்பவே குறை பேசுகிறாங்க. என் வீட்டுக்காரர் அப்படி என்ன பேசிட்டாரு, இவங்க ரோகிணி கேட்குற மாதிரி தானே கேட்டாங்க, அப்படி கேட்டாலும் கூட தப்பு இதில் என்ன இருக்குது, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, என் வீட்டுக்காரர் ரொம்ப குறைச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆன்லைனில் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை முழம் பூ வேணும், இங்கே கொண்டு வாங்க, அங்கே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு அந்த சொன்ன அட்ரஸில் கொண்டு கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க அம்மா போகிற வழியில் பார்க்குறாங்க. மீனா வந்து பைக்கில் அவள் பாட்டில் எத்தாப்பில் வர்றது கூட யாருன்னு தெரியாமல் பைக் ஓட்டு போயிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு எத்தாப்பில் தான் இருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி பைக்கில் முன்னாடி தான் போனேன், என்ன நீ பார்ப்பேன்னு பார்த்தேன், நீ பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, வேறு ஒரு சிந்தனையில் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி பைக் ஓட்டிகிட்டு இருக்க, வேறு சிந்தனையில் போனான்னு சொல்கிற, பைக்கை கவனமாக ஓட்ட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பைக்கை கவனமாக தான் ஓட்டிகிட்டு போனேன், வீட்டில் இந்த ரோஹிணி பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுது அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா வந்து மலேசியாவிலேருந்து பணம் அனுப்பியிருப்பாங்க போல் மனோஜுக்கு. இது வந்து என் வீட்டுக்காரர் கேட்டார், உங்கள் அப்பா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பாமல் இவர் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சாதாரணமாக தான் கேட்டார். இதை எப்படி உங்கள் வீட்டுக்காரர் கேட்கலாம், உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைங்க அப்படி இப்படின்ட்டு போகுது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, பணக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க மீனா, என்ன நம்மளை வந்து அவங்க வந்து குறைச்சி தான் மதிப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பணம் அவங்களோட மாமா, நானும் என் வீட்டுக்காரர் அன்னாட உழைச்சி சாப்பிட்றோம், நாங்கள் அவங்ககிட்ட போய் 5க்கும் 10க்கும் விற்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, நீ கம்மியாக படிச்சிருக்க, மாப்பிள்ளை கம்மியாக படிச்சிருக்காங்க, அதனால் அந்த வீட்டில் உரிய மரியாதை இல்லை, உங்கள் அத்தையும் அதனால் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் எங்கள் அத்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, ஆனால் அது தெரியாத எங்கள் அத்தை பாசமே இல்லாத அந்த மனோஜ் பின்னாடியும் அந்த ரோஹிணி பின்னாடியும் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு உண்மையாக பழகுறாங்களான்னே தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லடி, அவங்க என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க, மாப்பிள்ளை ஒன்று நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு, அண்ணாமலை ஒன்று நல்லா பார்த்துக்கிட்டது இல்லை அப்படிங்கிறாங்க. மாமாவையும் என் வீட்டுக்காரையும் எந்த குறையும் சொல்ல முடியாதும்மா, என் வீட்டுக்காரை பார்த்தல பூக்கடை எடுத்த மறுநாள் கூட ஆகலை, அன்னைக்கே உடனே எனக்கு பைக் வாங்கி நீ தொழில் பண்ணு, உனக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளு, தயங்காமல் கேளுன்னாரு. நீனும் ஒன்று குறைஞ்சி விளையாடி, உனக்கு கிடைச்ச பணத்தில் முதல்ல ஒரு பெரிய வருமானம் இருக்குது, அந்த வருமானத்துலேயே நீ மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்துருக்க, இதெல்லாம் கேட்கும்போது நினைக்கும்போது சந்தோஷமாக தாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டர் கூட அவர் எடுத்து வந்தது தானம்மா அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்குள்ளே என்ன, 2 பேரும் வேறு தொழில் பண்ணாலும் 2 பேரும் ஒன்று தானே, நீ முன்னேறினாலும் மாப்பிள்ளைக்கு நல்லது தான், அவர் முன்னேறினாலும் உனக்கு நல்லது தான், எனக்கு என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதுண்டி அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு கேட்குற ஒரு வார்த்தையை போடுறாங்க அவங்க அம்மா, மீன் அம்மா. ஏம்மா அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த வீட்டில் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு பூ வியாபாரத்தையும் பண்ணிவிட்டு உன் வீட்டுக்காரையும் பார்த்துக்கிறேன், அது போக அங்கே நல்லது கெட்டதையும் பார்த்துக்கிறேன், எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வளர்த்தது தான்ம்மா, சின்ன வயசுலேருந்தே நம்ம பட்டு தெரிஞ்சாச்சுமா, அடிபடாத எந்த ஒரு கல்லும் சிலையாக முடியாதுங்காங்க. அதனால் இந்த உளி பட்டு இந்த மீனாங்கிற கல் சிலையாயிட்டுமா அப்படிங்கிறாங்க. இன்னும் நல்லா பேச படிச்சுக்கிட்டடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் முத்து பொண்டாட்டில அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், மாப்பிள்ளை அழகாக பேசுவார், அது அவர் கூடயே சேர்ந்து நீனும் நல்லா பேச ஆரம்பிச்சடி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பக்கத்தில் சீத்தா வந்துடுறாங்க. அக்கா நானும் பூ கொடுக்க தான் வந்தேன், அம்மா நடந்துக்கிட்டே வந்தாங்க, சரி அம்மாவையும் ஏற்றிட்டு போயிடலாம்னு சைக்கிளில் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சீதா நீ சைக்கிளில் பின்னாடி வா, நான் அம்மாவை பைக்கில் ஏற்றி கொண்டு வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதியும் விஜயாவும் கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. மீனா அம்மாவை ஏற்றிட்டு போகிறாங்க பைக்கில். உடனே பார்த்தியா பார்வதி, ஏன் அந்த முத்து இவன் வியாபாரம் பார்க்கணுன்னு பைக் வாங்கி கொடுத்துருக்கான், இவன் என்னன்னா என் அம்மையை பைக்கில் கூட்டி சுற்றிக்கிட்டு இருக்கா, இவங்க ஊர் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்காங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, அந்த முத்துக்கு வந்து நம்ம ஏதாவது செஞ்சோம்னு வச்சுக்கோங்க அதை மட்டும் கேள்வி கேட்பான், இந்த ரோகிணியும் மனோஜும் முன்னேறது முத்துக்கும் பிடிக்கலை அந்த மீனாவுக்கும் பிடிக்கலை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு விஜயா, அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கரெக்டாக இல்லை நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்ககிட்ட வம்புக்கு வரலை, யதார்த்தத்தை சொல்கிறேன், அவங்க எதுவுமே நினைக்கல, இப்போ உள்ள பசங்க வந்து மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, கேட்டுருவாங்க, முத்து வாயில் எதுவுமே வச்சுக்க மாட்டான், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. அவன் வாயில் வச்சுக்க மாட்டான் தான், ஆனால் எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியலல்ல அப்படிங்கிறாங்க. நீ எல்லா பிள்ளையும் மாதிரி அவனை படிக்க வச்ச,
இல்லை அணைச்சி வளர்த்தியா? 2ம் கிடையாது. அந்த பிள்ளைய உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோன்னே அவங்க பிடிக்கல அப்படின்ட்டு உங்கள் அத்தைட்ட கொண்டு விட்டுட்ட. உங்கள் அத்தை வளர்த்து வச்சுருக்குறாங்க. உங்கள் அத்தை அவங்கள மாதிரியே வளர்த்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். எங்கள் அத்தை பொசுக்கு பொசுக்குன்னா கோவப்படும், அதே மாதிரி தான் முத்தும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தையாவது ஒரு கதையில் நம்பலாம், இவனை ஒரு கதையில் நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா, ஏன் இப்படி பேசுகிற? அவன் எவ்வளோ பாசமானவன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. பாசமானவனா? அதோட முரடன் அப்படிங்கிறாங்க. அந்த முரடனை உருவாக்குனது நீ தானே? நீ மட்டும் கரெக்டாக அவனை செதுக்கியிருந்த அப்படின்னா அவன் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான்ல அப்படிங்கிறாங்க. நடந்ததெல்லாம் விடு, அவன் என்ன அவனை வளர்க்குறது மாதிரியா வச்சுக்கிட்டான், அவன் பண்ணது எல்லாமே வேண்டாத வேலை அப்படிங்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் தெரியும் விஜயா, ரொம்ப பேசாத அப்படிங்கிறாங்க. ஏய் நீ என் ஃப்ரெண்டு, என் மைனஸ்லாம் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறேன், ஒருத்திட்டையும் சொல்லலை. முத்தை விளக்காத, மீனாவை ஒதுக்கி பார்க்காத, அவங்க 2 பேருமே கோபுரமாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நல்லா வந்தாங்க. உனக்கு எதுவும் செலவுக்கு எதுவும் தராங்களோ? எனக்கு ரோஹிணி மாதம் 5000 தரால, அதை மாதிரி தராங்களோ அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற விஜயா அப்படிங்கிறாங்க. ஆஹா, நம்மளே வளர்ட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 5000 தரா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பேரில் பார்லர் வச்சுருந்தாளா, அதனால் ஆண்டி எனக்கு கிடைக்கிற லாபத்தில் உங்களுக்கு நான் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 5000 தருவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி சொல்கிறாங்க, இப்போ தான் பார்லர் உன் பேரில் இல்லையே, வேற ஆள் பேரில் தானே இருக்குது, இப்பவும் மாத்தாரா அப்படிங்கிறாங்க. அவள் பேரையே மாற்றினாலும், அவள் ஊரையே மாற்றினாலும் எனக்கு மாதம் 5000 தருவா. மருமகன்னா அது என் ரோகிணி மருமகன் மாதிரி வராது அப்படிங்கிறாங்க. அந்த சுருதி பொண்ணு ஒன்றும் தராதா அப்படிங்கிறாங்க. அவள் கோடிக்கணக்கில் வச்சுருக்கா, அவட்டெல்லாம் நம்ம பேச முடியாது. என்ன என் பையன் கட்டிட்டான், ஒரு கோடீஸ்வரி நம்ம வீட்டில் இருக்கணுமேனு கற்றுக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா வீடு தேடி நீ அசிங்கப்படுத்திட்டு போனால, அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும், எதுக்கு ஒரு கோடீஸ்வரி ஒரு சீதேவி வீட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே விஜயா, உனக்கு பணம் இருந்தால் தான் போதுமே அப்படிங்கிறாங்க. பார்வதி, என்ன பேசிகிட்டு இருக்க? பணம் இருந்தால் போதுமா? அந்த ரோஹிணி மாதிரி பணம் வேண்டாமா? அவள் வேலைக்கு போகிறா, ஒரு நாளாக என்கிட்ட சொல்லாமல் போயிருப்பாளா? சுருதியும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாள். ஆனால் என்ன, ஒரு சில நேரத்தில் டபார் டபார்னு பேசிடுவா. அவன் என்ன பேசுகிறானே தெரியாது, அவள் வாயில் வரதை பேசிடுவா. அவள் ஒரு ஆம்பளை முத்து தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பார்வதி, நான் நமக்கு நடந்து போவோம், வீட்டுக்கு வா, சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. நீ எதுவும் சமைச்சு வச்சுருக்கியா அப்படின்னு போகும்போது கேட்குறாங்க. நான் சமைக்கல, அந்த பூக்காரி தான் சமைச்சு வச்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு குறைச்சி பேசுகிற, இவ்வளவு இழிவாக நினைக்கிறேன் உனக்கு, உன் மருமகன் சமைச்சு வச்சுட்டு தானே போகிறா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த பூக்காரியை மருமகன்ட்டு கிடக்காத அப்படிங்கிறாங்க. நீ வேணா உன் மருமக இல்லைன்னு சொல்லலாம், ஊர் சொல்லுமா, இல்லை அந்த மீனா சொல்லுவாளா, யார் சொல்லுவோம்? அதெல்லாம் பேசாத பார்வதி, பேசாத விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி, நான் காப்பி போடுறேன், நீ குடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. மீனாக இருந்தால் கூட காப்பி குடிக்கலாம், நீலாம் காப்பி போட வேண்டாம், சாப்பாடு மட்டும் என்ன வச்சுருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்வதி, பன்னீர் குழம்பு வச்சுருக்கா, சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. பன்னீர் குழம்பு வச்சுருக்கா, எனக்கு கொஞ்சம் கொடு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் சாப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாரு. என்ன விஜயா, கோயில் போய்ட்டு வந்தீங்களா? பார்வதி வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இனிமே தான்மா சாப்பிடுவேன், நீ சாப்பிடுமா, நான் மாத்திரை போடணும், சாப்பிட்டு நீ சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. அண்ணே வாங்க, டைனிங் டேபிள் தான் இடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் உட்கார்றாரு. விஜயா சாப்பாடு கொடுக்குறாங்க. பன்னீர் இருக்குது, சாப்பிடுதீங்களா அப்படிங்கிறாங்க. நீனா சமைச்சு வச்சுருக்க? மீனா தானே சமைச்சு வச்சுருக்கா, எடுத்து போட போகிற, அவ்வளோதானே, போடு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சிரிக்கிறாங்க. அண்ணே பன்னீர் சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா சமைச்சா எல்லாமே நல்லா தான் இருக்குமா, நல்லா சமைப்பா, சாரை எல்லோரும் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பா அப்படிங்கிறாங்க. நான் சமைக்கும் போது நல்லா நீங்கள் சாப்பிட்டது இல்லையா? இல்லை எல்லோரும் நல்லா சாப்பிடணும்னு நான் சமைச்சது இல்லையா? இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சது இல்லையா அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ ஏன் 1க்கு 1000 விடலிக்க, நான் அப்படி சொல்லலை, அவள் நல்லா செஞ்சுருக்கா, நம்ம எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் காலையில் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ சாப்பிடாட்டம் இரு, நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் 2 பேரும் ஒன்று சாப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 பேராக சாப்பிட்டா நல்லா இருக்கா, நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. பன்னீரை பார்த்தோன்னே உனக்கு வயிறு பசிக்கல, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. விஜயா, பார்த்தியா மருமகன் உனக்கு பிடிக்கும்னு பன்னீர் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிக்கலாம், பண்ணி வைக்கல, அவன் புருஷன் சொல்லியிருப்பான், பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. பன்னீர் வைக்கணும்னு சொன்னதே நீ, எனக்கு காது கேட்டுச்சு, இப்போ என்ன மாற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ரோஹிணிக்கு பன்னீர் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா சொல்கிற, அவள் விரதம் இருந்துக்கிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவள் புல்லாக சாப்பாடு தானே சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நேரத்துக்கு அந்த பொண்ணு எங்களோட சாப்பிட்டுட்டா, அதனால் விரதத்தை அந்த பொண்ணு பூச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இடையில விட்டால் அது நல்லதில்லை, இப்போ என் அப்பா
ஜெயிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி தான் அந்த பொண்ணு விரதம் இருந்துகிட்ருக்கு. இப்போ இடையில இப்படி சாப்பிட்டுட்டா விரதத்தை முடிச்சிட்டா அப்படின்னா குடும்பத்துக்கு நல்லது கிடையாதுண்ணே. அவங்களுக்கு ஏற்கனவே இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அடுத்தாப்புல குழந்தை வேணும், இவ்வளோ இது இருக்குது, சாபமாயிடக்கூடாதுண்ணே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆகா, அவங்க அப்பா ஜெயிலேருந்து வரணும், இவங்களுக்கும் குழந்த பிறந்தா தானே இவங்க சொத்து ஒட்டுமொத்த சொத்து நம்மளுக்கு வரும். இதோ விரதம் இருக்கணும்னு நம்ம ஒட்டுமொத்த சொத்து நம்ம குடும்பத்துக்கு வராமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி நல்ல வேலை சொன்னேன், நான் மறந்தே போயிட்டேன், இதை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டேன், இன்னும் நான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அவனை அண்ணாமலை சிரிக்கிறாரு. பணத்துக்காக இந்த விஜய் என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்துடுறாரு. உடனே எப்பா சாப்பிடுதீங்களாப்பா, சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி முடிக்கிறாங்க. ஆகா, முத்து வந்தால் ஏதாவது கேள்விக்கா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்க போனேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை திரும்ப போய்ட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, ஆள் நேரடியாக வந்துச்சா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முழிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. யாரப்பா கேட்குறா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி பார்வதி அதான் கேட்குறாங்க. இல்லைத்த எங்கள் அம்மா வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கான், ஆளுந்தியா ரெடியாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கே நடக்கிறது பூராமே அத்தைட்ட சொல்லியிருப்பீங்க, அது போக யாரெல்லாம் கிடைச்சாங்களோ அவங்களெல்லாம் மொக்க போட்டிருப்பீங்க, தெரிஞ்சு வச்சுருந்தேனம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கடுப்பாகி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மனோஜ் வந்துடுறாரு. இவன் பண்ணியிருக்கோமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே வா முதல்ல அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றாங்க. போட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இதை பார்த்த பார்வதி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், உங்கள் மாமனார் பணம் அனுப்பியிருக்காரு, என் பையன் பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ஒன்றும் செய்யலையா அப்படிங்கிறாங்க. இல்லைன்ட்டி, அதான் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சொல்கிறாரு, அது பல வருஷமாக யோசனை பண்ணுவார் ஆண்டி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் என்ன தொழில் பண்ண போகிறப்பா அப்படின்னு கேட்டால் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் ஆண்டி அப்படின்னாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவன் நொடிஞ்சு போனால் கூட கொடுத்து உதவுது மாமனார் இருக்கார், உனக்கு எந்த மாமா இருக்கார் அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரும் கொடுக்க வேண்டாம், தூணுக்கு தூணா என் பொண்டாட்டி இருக்கா, என் பொண்டாட்டி நொடிஞ்சு போனால் நான் உதவுவேன், எனக்கு நான் நொடிஞ்சு போனேன், என் பொண்டாட்டி உதவுவா, எங்கள் 2 பேருமே நொடிஞ்சு போயிட்டுனா எங்கள் அப்பா உதவுவாங்க, நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அப்பாவை ஏமாற்றி சாப்பிட்லான்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் பொண்டாட்டி சமைச்சு தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், யார் உழைப்பும் அவன் சாப்பிட மாட்டான், இன்றைக்கி கூட வீட்டு செலவுலேருந்து எல்லாத்தையுமே அவன் கொடுத்துட்டு என் மருத்துவ செலவுலேருந்து எல்லாமே அவன் தான் பார்க்கான், இந்த மனோஜ் பார்க்கணும் இல்லை ரவி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜால் ஒரு பேச்சும் பேச முடியல. எப்பா இன்னும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா டோட்டலாக அப்படிங்கிறாரு. உடனே டோட்டலானா என்னது மனோஜ் அப்படிங்கிறாரு முத்து. உடனே மனோஜால் ஒன்றும் பேச முடியல. நான் சாப்பிட முடியும், டிஸ்டர்ப் பண்ணதேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக பண்ணுறடா, எதை பண்ணுறியோ பண்ணலையோ, இன்னும் பார்க்கு போகலையா, அங்கே நல்ல காற்று பயங்கரமாக இருக்கும், அந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும்னா மரம்லாம் நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா என் பார்க்கில் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே விஜயா சரியான காண்டாகிறாங்க. டேய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க பாருடா, அவன் நீ கிண்டல் பண்ணுறான், அதே தெரியாமல் நீ அவனுக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. நீ கிண்டலாக பண்ணுற, நான் பார்க்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ பார்க்கு போகலான்னா பார்க்க முடியறாங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்துச்சு போகிறாரு. உடனே மீனா வந்துட்டாங்க. பூவை வரம் பார்த்துட்டு, என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டோமா அப்படிங்கிறாங்க. மீனா நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, காலையில் வியாபாரம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால் போயிட்டு வந்தேன், அம்மா வேறு நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அதனால் வீட்டில் கொண்டு விட போனேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் நீ பூ வியாபாரம் பார்க்க பைக் வாங்கி கொடுத்துருக்க, அவன் என்னன்னா என் அம்மா என் அக்காலாம் ஏற்றிக்கிட்டு ஊர் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்கா, பெட்ரோலுக்கு துட்டு கொடுறா, இன்னும் 2 ரவுண்ட் அடிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா துட்டு வச்சுக்கா, உங்கள் அம்மாவை உன் ஃப்ரெண்டை யாரை வேணுமோ கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேறையா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வியாபாரத்துக்கு போய்ட்டு இருந்தேன், எங்கள் அம்மா நடந்து வந்தாங்க, அந்த போகிற வழி தானு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நடிக்காது, நான் தான் பார்த்தேன்னா, நாங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, நீ பைக்கில் போகிறவனுக்கு எவ்வளோ நேரமாக உங்கள் அம்மா கூட அங்கங்கே சுற்றிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களாப்பா, ஏன் பொண்டாட்டி எங்கேனாலும் போயிட்டு வரா, அதுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி தான், அவங்க அம்மா வீட்டில் போய் 3 நேரமும் இருந்தாலும் சரி தான், அது அவள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. உடனே எப்படிடா வியாபாரம்லாம் பண்ணுவா, நடமாடும் பூக்கடைன்னு வச்சா மட்டும் போதுமா, வியாபாரம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அவங்க வியாபாரம் பண்ணுறதே உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், இப்போ வியாபாரம் பண்ணட்டுங்க, என் பேரில் பூக்கடை இருந்துச்சு, எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு, இப்போ மீனா பேரில் தான் பூக்கடை வச்சு எனக்கு என்ன, அந்த பூக்காரி பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளா சொல்கிறாங்க, அவ்வளோ பூக்காரி கீக்காரின்னா மறுபு அவ்வளோதான் அப்படின்னு கேட்டுங்க. உடனே இல்லைங்க நான் அப்படி சொல்லலை, மீனா பேரில் தானே பூக்கடை வச்சுருக்கான், அவள் வியாபாரம் பார்த்தா எனக்கு அண்ணன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பையன் சமாளிக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அண்ணனுக்கு இவ்வளோ கோவமே நீ தான் பார்த்துருக்கேன் விஜய் அப்படிங்கிறாங்க. நீ சும்மா ரூமுக்கு அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தியா பார்வதி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதான் அவன் பொண்டாட்டிக்கு, அதனால தான் அந்த மீனை ஆடுதா அப்படிங்கிறாங்க. உடனே
இவங்க சொல்கிறாங்க, பார்வதி நீ அப்படியே நினச்சிட்டு இருக்காத, அவன் பொண்டாட்டிக்கு அவன் எப்பவும் போல் பேசுகிறான், ஏன்னா அவங்க 2 பேரும் பாசமாக இருக்காங்க, இருந்துட்டு போகிறாங்க, சின்ன சந்தோஷமாக தான், நல்லது தானே அப்படிங்கிறாங்க. இன்னும் உன் பையனையும் மருமகளையும் சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்லி விட்ட, கடைசியில் அவன் பையனை கூட்டிகிட்டே போயிட்டாலா வா அப்படிங்கிறாங்க. என் பையனும் முத்து ஒன்றான், என் பையன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு போயிட்டான், முத்து அப்படியே அவங்களோட தானே இருக்கான், அது போக உங்களால் நல்லா தானே பார்த்துக்குறான் அப்படிங்கிறாங்க. அவனெல்லாம் என் பையன் சொல்லாத, எனக்கு பையனா அது மனோஜ் தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்போ என்ன செய்கிறான்னு போய் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு வந்து சாப்பிட்டோன்னே பயங்கர தூக்கம் வருது, காலைல ஏசி போட்டு தூங்குதார். அவன் ரூமில் உட்காந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிறாங்க. நீ போய் பாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்லுது, என்ன இப்படி சொல்லுதா, சரி பார்க்குறேன், பார்வதி மூஞ்சில் கறியை பூசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே ஏசியை போட்டு வாயை படம் தூங்கிட்டு இருக்காரு. உடனே டேய் மனோஜ் எந்திரா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ தான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே அப்படிங்கிறாங்க. டேய் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது வழி பண்ணுடா, உன் மாமனார் அனுப்பின பணத்தை 1 2 ஆக வேண்டாமாடா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஆகணுமா, அதுக்கு என்னம்மா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏன்ட்ட யோசனை இல்லைடா, ரோகிணி சுத்தமாக மதிக்க மாட்டாடா, ஒரு வேலையும் போக மாட்டாரு, எங்கள் அப்பா அனுப்பின பணத்தை கூட வச்சு பிஸ்னஸ் பண்ண மாட்டாரு, இவரை கட்டினதே வேஸ்ட்டு அப்படின்னு அவர் நினச்சிட்டானா என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படி வேறு நினைப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காது. இந்த பணம் என்ன அவ பணமா, நம்ம ஜீவாட்ட கொடுத்து வாங்கினது தானே, அது 27 லட்ச ரூபாய்க்கு நம்ம 30 லட்ச ரூபாய் ஆகணும், அம்மாவுக்கு தெரியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா கூட என்கிட்ட பேசினாருமா அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் அப்பா பேசினாரா அப்படிங்க. இல்லைம்மா உங்கள் அப்பா சொன்னார்னு ஒரு ஃப்ரெண்டு பேசினார், எதுனாலும் பண்ணித்தரான்னு சொல்லியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ 1 கோடி இல்லை 2 கோடி இல்லை எத்தனை கோடினாலும் தரேன், நீங்கள் தொழில் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படி தொழில் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா எங்கள் பிஸ்னஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியோட அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக சொன்னார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, அவர் தொழில் பூரா எங்கடா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பந்தாவாக கேட்குறாங்க. உடனே அவர் கனடா அங்கே எல்லா நாட்டிலும் நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் நீ கனடா போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படியே வேலை பார்த்துட்டு அவர் பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம், அங்கேயே செட்டில் ஆகிடலான்னு பார்த்தேன், இந்த கனடா வேலைக்கு வந்து ஆள் எடுத்துகிட்டு வேறு ஆளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் பணம் கட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பணம் மட்டும் முன்னாடியே கட்டியிருந்தோம்னா கனடாவிலே வேலை பார்த்துருப்பேன், அப்படியே ரோகிணி அப்பா தொழிலையும் நானே பார்த்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் மலேசியாவில் இருந்துட்டு எல்லா நாட்டிலையும் தொழில் பண்ணலாமாடா அப்படிங்கிறாங்க. ஏமா பணம் இருந்தால் எந்த நாட்டிலும் தொழில் பண்ணலாம், அவங்க அப்பா மலேசியாவில் இருந்தாலும் பணம் நிறைய வச்சுருக்காரு, எல்லா நாட்டிலையும் தொழில் பண்ணுறாரு, அவள் கேட்கும் போதெல்லாம் தொழில் பண்ணலாமா நம்மகிட்ட ரோகிணி, அந்த நாட்டில் இருக்காங்க இந்த நாட்டில் இருக்காங்க, எங்கள் அப்பா சுற்று பயணத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காளா அப்படிங்கிறாங்க. அடித்து விடுதாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமாடா மனோஜ் எப்படியாவது அவங்க அப்பாவை மட்டும் எப்படியாவது வெளியே வந்தோடனே போய் சந்திச்சிடடா, சந்திச்சுட்டு எப்படியாவது பெரிய ஆளாயிடுடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பண்ணல, அவங்க அப்பாவை எப்படியாவது கவர் பண்ணி சொத்தப்புறம் எழுதி வைங்கிறம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமாடா மனோஜ் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் ஈஸியாக நீ சொத்தை மட்டும் எழுதி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், ரோஹிணி உன்னை விட்டு போக மாட்டா, சொத்து ஃபுல்லும் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரூமுக்கு வந்துடுறாங்க பார்வதி. என்ன விஜயா பயங்கரமான திட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ சும்மா இரு, ரோகிணி சொத்து போகிறான் இவனுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே நான் உனக்கு பொண்ணை காமிச்சேன், நீனும் அதுக்காக தான் கட்டி வச்ச, ஒரு நகையும் போடாட்டும் பரவாயில்லை, பின்னாடியாவது நமக்கு சொத்து போகிறான் பையனுக்கு வந்துட்டு போட்டுன்னு சொல்லி தானே பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேறு என் பையனை நான் கஷ்டப்பட விட முடியுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படி தான் பொண்டாட்டி மதிப்பா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன், என்ன தொழில் பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. உனக்கு வயசு என்ன ஆகுது மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி இந்த மாதம் வந்துச்சுன்னா எனக்கு 32 வயசு முடியுது அப்படிங்கிறாங்க. 32 வயசு ஆகிப்போச்சு, 32 வயசுலேயும் உனக்கு சிந்தனை இல்லையா, ஒவ்வொரு வாலிப பையங்களும் என்னென்ன தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி நெட்லேயே பார்க்குறேன் என்ன தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கூட நெட்டில் தான் பார்ப்பியாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்லுதாங்க விஜயா, இப்போ பூரா நெட்டு காலம் தானே, என்ன பேசிகிட்டு இருக்க பழைய காலமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால தான் என் பையனை நோட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. பார்வதி உன் பையனும் என் பையன் மனோஜ் ஒன்றா அப்படிங்கிறாங்க. எல்லாம் பையன்தான், நாளைக்கு அவங்க மாமா அங்கே பிஸ்னஸை பார்க்கணும், நீ மலேசியாவில் இருந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா மனோஜ் தான் கற்றுக்கிடுவானே அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படி இருந்துக்கிடுவியோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் அப்படி இருக்க மாட்டேன், பிஸ்னஸை பார்ப்பேன், உங்களை பார்க்க வாரத்துக்கு ஒருக்க வராமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் என் பையனும் சொன்னான், போனது தான் அப்புறம் வரதே கிடையாது, ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்குறது கிடையாது, நான் கால் பண்ணாலும் என் மருமக கட் பண்ணிடுறான், இப்படி தான் நடக்கு, அதனால் நீ கரெக்டாக இருந்துக்கா அப்படிங்கிறாங்க. இந்த பார்வதி வந்தாலே ஏதாவது 1க்கு 2 சொல்லுறது தான் வேலை. பார்வதி வயிறு நிறைஞ்சிட்டலாம், சரி உன் வீட்டை பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன இதான் விருந்தோம்பல் பண்ணுவா, சாப்பிட வச்ச கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அனுப்ப மாட்டியா, உடனே போகணுங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் 1க்கு 2 பற்ற வைக்க அப்படிங்கிறாங்க. விஜயா உன்னை விட கம்மியாக தானே பற்ற வைக்க விஜயா, நான் போய்ட்டு வரேன் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன பார்வதி சீக்கிரமாக கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே
வீட்டில் சின்ன வேலை இருக்குது, விஜயாவுக்கும் நாங்கள் ரொம்ப நேரம் இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொன்னேன், இவ தான் போகிறா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தாம்மா நீ சமைச்ச பன்னீர் சாப்பிட்டோம்மா, நல்லா இருந்துச்சு, உன் கை ராசி சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எப்போ வந்தாலும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பார்வதி போனோடனே விஜயா பேச ஆரம்பிக்காங்க. ஆமாம், இவ தானே ஃபுல்லாக உழைச்சி கொண்டு போடுதா, அதனால் யார் வந்தாலும் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் பார்வதி இருக்கும்போது நல்லா பேசுனேன், இப்போ ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி சாப்பிட சொல்லலை, யார் வந்தாலும் சாப்பிடுங்க வைங்கன்னு பேசுகிறா. இவங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க, சாப்பிடு வைங்கன்னா இது என்னங்க கதை? இவங்க மட்டும்தான் செலவு கொடுக்காங்களா அந்த வீட்டுக்கு, மனோஜ் ரோகிணி கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே யார் வீட்டுக்கு வந்தாலும் இருந்தாலும் சாப்பிட்றதுல உனக்கு என்ன குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறார் அண்ணாமலை. இல்லைங்க, சாப்பாடு ஒரு 5 பேருக்கு பண்ணி வச்சுருப்பா, வெளியில் இருந்து 2 பேர் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா 3 பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சாப்பாடு இல்லை அப்படின்னா கடையில் முத்து கொண்டு வாங்கி கொடுப்பான், இல்லைன்னா அதை மீனா எத்தனை பேருக்கு வேணுமோ சமைச்சு கொடுப்பா, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நீ தேவையில்லாமல் பேசாத, பேச்ச விடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய கோயில் திருவிழா ஒன்று நடக்குது. அப்போ அந்த கோயில் திருவிழாவில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிர்வாகிகள்லாம் போன வருஷம் அந்த தலைவர்களை மாற்றி தேர்தலை வச்சு எடுக்கிறாங்க. அப்போ புது புது தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ புது தலைவர் நல்ல பணக்கார தலைவர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோயில் பணத்தை விட என் கை சொந்த முதல் கொஞ்சம் போடுறேன், ஏன்னா கோயிலை வந்து திருவிழாவை சிறப்பாக நடத்துவோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க, சூப்பராக பண்ணுவோம். இந்த கோயில் திருவிழாவே சிறப்பாக அமையணும் அப்படின்னா பூ தோரணைகள் வந்து கரெக்டாக இருக்கணும். பூ அலங்காரம் நல்லா இருந்துச்சுன்னா திருவிழாவே பயங்கர சிறப்பாக இருக்கும். எல்லா இதையுமே ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல ஒரு கோயிலேருந்து ஒரு திருவிழா நடத்தணும்னா ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வந்து பூவுக்கு தான் கொடுக்கணும். பூ வந்து யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த தலைவருக்கு ஒரு யோசனை வருது. ஆமாம், ஒரு 250 ஜோடிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்கல்ல, அந்த 250 ஜோடிக்கும் கல்யாணத்தில் வந்து பூ மாலைலாம் சூப்பராக வந்துச்சு, அது யார் கட்டினான்னு விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. உடனே அந்த அரசியல் தலைவர் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து இந்த மாதிரி, தலைவரை நீங்கள் இலவச கல்யாணம் பண்ணி வச்சிங்களா ஒரு 250 ஜோடிக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரை, அதை பண்ணி வச்சதுனால தான் அரசியலில் நம்மளுக்கு நல்ல பேரும் புகழும், இந்த எலெக்ஷனில் நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னா காரணம் அதுதானே அப்படிங்கிறாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு தலைவரை, மாற்றிக்கிறதே இல்லை, சூப்பராக பூ கட்டி கொடுத்துருந்தாங்க, அது யார் என்ன வரோம் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இருக்காமல் ஒரு பையன், அவன் ஃப்ரெண்டு தான், அவன் பேர் முத்து, அவன் தான் கட்டி கொடுத்தான் வச்சான் அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பர் வேணுமே அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தலைவர் சொல்கிறாரு, ஏரியா தலைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கோயில் நிர்வாகி புதுசாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதில் ஒரு தலைவர் இருக்கார், அவங்க தலைமையில் வந்து கோயில் திருவிழா நடத்தணும்னு நினைக்கிறாங்க, சரியா? அதுக்கு வந்துட்டு பூ வந்து ஆர்டர் கொடுக்கணுமா, அவன் ஃப்ரெண்டு முத்து நம்பர் கேட்குறாங்க. முத்து நம்பரை உடனே கொடுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே தலைவராக வணக்கம், நன்னார் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. நம்பர் இதுதான் நம்பரு, அவன் பேர் முத்து, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க சூப்பராக ரெடி பண்ணி தந்துடுவாங்க, சொன்ன இடத்துக்கே கொண்டு வந்துடுவாங்க சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அட்வான்ஸ் ஒன்று நாங்கள் நேரில் கொண்டே கொடுத்துட்றோம், ஏன்னா பூவை வாங்கிட்டு வரதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிடுறோம், அவங்க வந்து பூவை மட்டும் கட்டி கொடுத்தா போதும், நாங்கள் சூப்பராக நாங்கள் திருவிழா நடத்தணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவர், சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்போ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நானும் வரேன், வீட்டை காமிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்கணும், ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு வந்து லீவு கிடைக்குமா அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்குறாரு. கோயில் நிர்வாகிகள்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களாம் வேணும், திருவிழாவுக்கு அவ்வளோ பேரையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும், நம்ம அரசியலில் இருக்கோம், வேணும்ல, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே போகிறாரு. தலைவர் வணக்கம் அப்படிங்கிறாங்க. சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே போகிறாங்க. முத்து காலையிலே வண்டிக்கு போகிறதுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ மீனா, நான் சாப்பிட்டு போட்டுமா அப்படி, இல்லை கடையில் சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வண்டிக்கு போகிறீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஏரியா தலைவர் வெளியே நிற்கிறாங்க. அது போக கோயில் நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. முத்து அப்படிங்கிறாங்க. எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்து உன்கிட்ட பூ ஆர்டர் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. வீடே பயங்கர கூட்டமாக இருக்குது. ரூம்லேருந்து வெளில வந்து பார்க்குறாங்க, என்னங்க வீட்டில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஒன்று அண்ணாமலை எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. முத்தை சுற்றி ஃபுல்லும் கூட்டமாக இருக்குது. பூரா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் பயங்கரமாக உட்காந்துருக்காங்க. தம்பி நீங்கள் வந்து அன்றைக்கி 250 ஜோடிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்களா அப்படிங்கன்னா, முடிச்சு வைக்கல தலைவர் முடிச்சு வச்சாங்க, நான் பூவை தான் கட்டி கொடுத்தேன். மாற்றி சொல்லிட்டேன், பூவை கட்டி கொடுத்தீங்களே அதே மாதிரி எங்களுக்கு வந்து கோயில் திருவிழாவுக்கு என்ன, அங்கே நீங்கள் வந்து ஒரு 500 மாலை கட்டி கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 500 மாலை என்ன, அது போக மல்லிகைப்பூ இவ்வளவு, இந்த சரம் இவ்வளவு, அரளிப்பூ இவ்வளவு, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பூவும் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
உடனே அந்த லிஸ்ட்டை பூரா எடுத்துக்கிறாங்க. சார் சார் எனக்கு நான் அந்த லிஸ்ட் எடுத்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க, என் மனைவி ரூமில் இருக்கா, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொஞ்சம் வெளில வாயேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பூ சொல்லியிருக்காங்க, நம்மளால் பண்ணி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே மீனா லிஸ்ட்லாம் பார்த்துட்டு பண்ணிடலாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது உங்கள் ஒய்ஃபா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரே அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த பொண்ணை, எங்கள் இலவச மேரேஜ் இந்த பொண்ணு தானே இது பண்ணி தந்துச்சு அப்படிங்கிறாங்க. முத்து, நான் வந்து உன் ஃப்ரெண்டை தான் இங்கே ஆர்டர் கொடுக்க அனுப்பலான்னு பார்த்தேன், அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, உங்களையும் பார்த்துடலாம்னு சொல்லி அவங்களோட நானும் பின்னாடியே வந்துட்டேன், அதான் சேர்ந்து வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. தலைவர் ஏதாவது சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னதே சாப்பிட்ட மாதிரி அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரே, எங்கள் வீட்டம்மா சூப்பராக காஃபி போடுவாங்க, ஒரு காஃபி மட்டும் குடிங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் காஃபி போட்டு குடிக்கிறாங்க. குடித்த உடனே காஃபி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை எல்லாருமே வாழ்த்துறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த சாதாரண மொக்க காஃபி, இந்த மொக்க காஃபி குடிச்சிட்டு சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனாட்ட கேட்குறாங்க, இந்த பூக்கெலாம் எவ்வளோ வருமா அப்படிங்கிறாங்க. இப்போ முகூர்த்த டைமாக இருக்குது, அதனால் வந்து நல்ல கூடுதலாக விலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, கோயில் திருவிழாவுக்கு தான், எவ்வளோ நாளும் சொல்லுங்கம்மா, நான் ஊரில் வரி தான் போட்டிருக்கோம், அது போக என் சொந்த முதல் நான் போட தயாராக இருக்கேன், எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் அட்வான்ஸ் தர தயாராக இருக்கோம்மா, இன்றைக்கி நல்ல நாள், கண்டிப்பாக நான் அட்வான்ஸ் உங்கள்கிட்ட தந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு வந்து 6 லட்ச ரூபா வரும் சார் அப்படிங்கிறாங்க. 6 லட்ச ரூபா வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 6 லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. வாயை பழக்கம், 6 லட்ச ரூபா வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு அட்வான்ஸ் வந்து எவ்வளோமா வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே 6 லட்ச ரூபாங்கிற இடத்துல 2 லட்ச ரூபா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் பூக்கெலாம் அட்வான்ஸ் கொடுக்கலாம், வண்டி வாடகைலாம் இல்லை, வண்டியெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, வண்டிக்கெலாம் கொல்லப்படாதீங்க, வண்டி உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துடும், சரிங்களா, பூவை வந்து நீங்கள் கட்டி கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ரொம்ப நன்றி சார், அன்னைக்கு தலைவர் வந்து இலவச கல்யாணம் முடிக்கும் போது எதிர்க்கட்சிக்காரங்க வண்டி எடுத்து ஓடிட்டாங்க, நீங்கள் வண்டியோட நீங்களும் உங்கள் ஆள் யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வண்டியில் எங்கள் ஆள் இருப்பாங்க, 2 3 பேர் இருப்பாங்க, நீங்களும் பின்னாடி வாங்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. சரி தலைவரே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், எங்களை வீடு தேடி வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் தொழில் சுத்தம் தான், எவ்வளோ அழகாக கட்டித்தரீங்க, சொன்ன டயத்தில் கொண்டு கொடுக்குறீங்க, அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கோயில் நிர்வாகிகள் தான் வந்தாங்க. ஏன்னா நானும் உங்களை பார்த்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும்ல, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் 2 பேர்கிட்டையும் நிறைய ஆர்டர் வாங்கி தருவேன்னு சொன்னோம்ல, இது ஆர்டர், இன்னும் உங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும், சரியா, நான் தர ஆர்டர் எல்லாமே கண் பார்ட்டியாக இருக்கும், ஆர்டர்கள் வந்து பெரிய பெரிய ஆர்டராக தான் இருக்கும், நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க, சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே இருங்க, என் புகழையும் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. முத்து, ரொம்ப நன்றி தலைவரே அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு, ரொம்ப நன்றி நண்பா அப்படிங்கிறாங்க. நண்பா, என்னை கூட்டி தான் வந்தாங்க, தலைவர் வந்து என்னையை போயிட்டு வான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இவ்வளோ தொழில் பண்ணி இவ்வளோ பேரும் புகழும் வாங்கணும், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் அறிமுகப்படுத்தி விட்டேன், இன்றைக்கி தலைவர்கிட்ட நீ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை, நீ வச்சு தானப்பா நான் தலைவருக்கு எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர் எல்லாம் சொல்கிறாங்க, நான் போயிட்டு வரோம் முத்து, சூப்பராக பண்ணி கொடுங்க, நீங்கள் பண்ணி கொடுப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது, போயிட்டு வரேன், ஆனால் திருவிழாவுக்கு நானும் வருவேன், முத்து நீங்களும் பூவை கட்டி கொடுத்துட்டு திருவிழாவுக்கு வந்துடணும், ஏம்மா மீனா நீனும் வந்துடணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கோயில் நிர்வாகி எல்லோரும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம், முத்து சாதிச்சிடா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க என்னங்க சாதிச்சிட்டான், ஒரு ஆர்டரில் நல்லா சாதிச்சிருவானோ அப்படிங்கிறாங்க. பிறகு அன்றைக்கி 500 மாலை கட்டினதே பெரிய வரலாறு, மீண்டும் அந்த வரலாறு திரும்பும்போது சாதனை தானே அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறார், ஆமாப்பா பயங்கர சாதனை தான், மீனாவை தேடி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து ஆர்டர் கொடுக்காங்க, இது நம்ம வீட்டுக்கு பெரிய பெருமை தானப்பா அப்படிங்கிற, ரொம்ப பெருமை தான், அப்போ நம்ம வீட்டில் இன்னும் பூ வாசனை நிறைய வீச போகுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அன்னைக்கு காலில் கெட்டு கிடந்தாங்க, 2 நாளாக நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன கஷ்டப்பட்ட, அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, நீ என்ன வேலை செஞ்ச அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த பூக்காரி பூ கட்டி சம்பாதிப்பா, நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கோமாங்க, வீட்டுக்கு ஏற்றாப்புல என் பேரில் பூக்கடை வச்சு நடத்தினா எனக்கு 4 நாள் காசு தந்துருப்பாங்களாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா, சர்க்கார் இடத்துல கடை வச்சதே சர்க்காருக்கு பிடிக்காமல் வெட்டி போயிட்டாங்க, அம்மா பேரில் கடை வச்சதுக்கு அம்மாவுக்கு இது கொடுக்கணுமா, அம்மா பேரில் தான் போர்டு இருந்துச்சு, அது நல்லது கிட்டது அம்மாவுக்கு பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பூக்கடை எடுக்க வச்சாங்கள்ல அவங்ககிட்ட ஏதாவது மேனேஜ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கேட்ட ரோகிணி பயங்கர கடுப்பாகுது, நம்மளை தான் கண்டுபிடிச்சிட்டானோ, சரி கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், அவ்வளோதான் அழைச்சிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இது சூழ்நிலை மீனாட்ட முத்து கேட்குறாங்க, மீனா இவ்வளோ பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாங்க, அன்னைக்கு வந்து ஆட்களோட கூட 2 ஆள் வேணும், நம்ம இவ்வளோத்தையுமே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி முதல்ல அட்வான்ஸை கொடுங்க, அட்வான்ஸ் கொடுத்து ஆட்களை அப்புறம் கூப்பிடுங்க, நான் வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணுறேன், வாங்கிட்டு வரேன் கடையில் போய் அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நானே வாங்கிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. முத்து
நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டிலே இருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படிங்கிறாங்க. "அப்பா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுங்கப்பா, பூ வந்து எத்தனை மாலை கட்டிருக்கான்னு சொல்லி கவுண்டிங் மட்டும் அந்த சோஃபாவில் உட்காந்து பண்ணுங்கப்பா" அப்படிங்கிறாங்க. "அப்படியா, அந்த வேலை மட்டும் நான் பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எளிமையான வேலை தான்" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. "ஏங்க வீட்டில் வச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. "ஏய் விஜயா, போடி நீ, வீட்டில் வச்சு பூ மாலையை கட்டினா எவ்வளோ ரசனையாக இருக்கும், எவ்வளோ மணமாக இருக்கும், வீடு பூரா மண வாசனை வீசுது, மலர் வாசனை வீசுது, எவ்வளோ நல்லது தெரியுமா" அப்படிங்கிறாங்க. மீனாவும் சிரிக்கிறாங்க. நம்ம பெரிய ஆர்டர் ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு உடனே முத்துட்டு சொல்கிறாங்க, "ஏங்க இப்படி ஒரு ஆர்டர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல, ஆர்டர் கிடச்சிச்சு, நம்மளுக்கு ஒரு கார் வந்துருச்சு, இந்த ஆர்டரில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்குங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன மீனா சொல்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க, இப்போ விலை வேற குறைஞ்சிரும், அவங்க சொல்கிற காலகட்டத்தை வந்து நான் முகூர்த்தம்னு நினச்சேன், முகூர்த்தமும் முடிஞ்சிடும், அப்போ நம்ம பூ விலையும் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு எப்படியும் லாபம் 3 லட்ச ரூபா கிடைக்கும்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர ஷாக்கு. ஒரு நாள் 2 நாள் பார்த்தாலே 3 லட்ச ரூபா கிடைக்குமா, ஒரு நாள்லேயே இவ்வளோ கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் ரோஹின்ட்ட, "ரோஹினி நம்ம பேசாமல் பூக்கடை வச்சிட்டானே" அப்படிங்கிறாங்க. "அதுக்கு இறங்கி வேலை செய்யணும், நீ செஞ்சிருவியா? அவங்க தர டிக்கெட்டு மாதிரி அலைவாங்க, நீ அலைஞ்சிருவியா?" அப்படிங்கிறாங்க. "ஐயோ, அது நம்மளுக்கு பேர் அது, ஒரு நாள் என்றைக்கோ அப்படி கிடைக்கும், அவ்வளோதான், நம்ம பிஸ்னஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணலாம்" அப்படி இப்படின்னு சொல்லி கற்பனை கோட்டை பண்ணுறாங்க. இன்னும் விஜயா நினைக்கிறாங்க, இந்த பூக்கடாரி எப்படியாவது இந்த வேலையை நிப்பாட்டிடலாம், அவளை காலி பண்ணலாம்னு நினச்சா ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காள, எப்படி இவ தொழிலை முடக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி ஹாலில் வச்சு கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட வேண்டியது அவங்க பூ கொண்டதுன்னு நினைக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, "விஜயா இங்கே பாரு, பூ வந்து கட்டுறது வந்து கல்யாண வீட்டுக்கோ வேறு விசேஷ வீட்டுக்கோ கிடையாது, கோயிலுக்கு. இதை வந்து தடுக்கணும், வைக்கணும், எதையாவது பண்ணணும் அப்படின்னா அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. மீனா கட்டுற பூ வந்து சாமிக்கு படைக்கும்போது அது வந்து நம்ம வீட்டுக்கே ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வீட்டோட நிலைமை மாறணும், உன் பிள்ளைகள் எதிர்காலம் மனோஜாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும், பெரிய ஆளாக வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இந்த அட்வான்ஸை இவங்க வந்து வேலையை சூப்பராக செஞ்சு மாலையை கொண்டு கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கும் பேரும் புகழும் வரணும், அதுபோக அவங்க தொழிலுக்கும் பேரும் புகழும் வரணும், அதுபோக யாருக்கும் இந்த இது வந்துடக்கூடாது, இது கோயில் காரியம், அதை தடுக்கணும் வைக்கணும் நீ நினச்ச அப்படின்னா அது நல்லா இருக்காது" அப்படிங்கிறாங்க. ஆஹா, நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கூடாதுன்னு நினச்சா இவர் மனசுக்குள்ளே உண்மை நினச்சதை அவர் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு கோயில் காரியங்கிறாங்க, நம்மளுக்கு இது தேவையே இல்லை, அவங்க சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்காமல் போகிறாங்க, மனோஜ் மாதிரியோ ரோகிணி மாதிரியோ சுருதி மாதிரியோ ரவி மாதிரியோ என்ன பெரிய ஆளாக ஆயிடுவாங்க, கடைசி வரைக்கும் இப்படி பூ கட்டு தான் அலைவாங்க. அந்த முத்து டிரைவராக அலைய போகிறான், இவா பூவை கொடுத்துட்டு இந்த பைக்கு போகிறான், ஊருக்கு பூரா லாந்த போகிறான், பெட்ரோல் போட கூட துட்டு இல்லாமல் அலைய போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. ஒத்த ஆஃபர் வச்சு அவங்க என்ன செஞ்சிட முடியும்? சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா தான், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கலன்னா கோயில் திருவிழா நடத்துகிறவங்க துட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் துட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு துட்டு வாங்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையிறேன், அங்கே அலையிறேன்னு அலைவான், இருக்க துட்டையும் காலி பண்ணிட்டு சும்மா கிடக்க போகிறாங்கன்னு சொல்லி மனசில் நினைக்காங்க. உடனே பார்வதி பொண்ணோடி சொல்கிறாங்க, "பார்வதி, இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் சமமான ஆளுகள்லாம் வந்து ஆர்டர் கொடுத்து கிடக்காங்க" அப்படிங்கிறாங்க. "எப்போ ஆர்டர் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க?" அப்படிங்கிறாங்க. இவங்க தகவலை சொல்கிறாங்க. "நல்ல வேலை சொன்னேன், எனக்கு நைட்டுக்கு தூக்கம் வராது, அன்னைக்கு பூ கட்டின மாதிரியே நானும் வந்து இருக்க போகிறேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், உனக்கு ஓசிவர் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் நீ நினைக்க" அப்படிங்கிறாங்க. "நான் நினைக்கல, இவ்வளோ பிள்ளைகள் கூட சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதிக்கும் ரவிக்கும் தெரிஞ்சிருது பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உடனே, "அண்ணி சூப்பர் அண்ணி" அப்படிங்கிறார் ரவி. "என்னது ரவி?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கல அண்ணி, அன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம், அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கலாம்ல அண்ணி, என்ன சமையல் பண்ணலாம் அண்ணி" அப்படிங்கிறாங்க. ரவி, "ஒன்றும் பண்ண வேணாம், நானே பண்ணி வச்சிடுறேன்" அப்படிங்கிறாங்க. "அண்ணி, நான் ஹோட்டலில் எவ்வளோ பேருக்கோ பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அன்னைக்கு பண்ண மாதிரியே பண்ணுவேன், பண்ணி நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம்" அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, "மீனா, நீங்கள் அன்னைக்கு தான் எனக்கு பூ கட்ட சொல்லித்தராமல் விட்டீங்க, இன்றைக்கி எனக்கு சொல்லி தரேங்க, நான் வந்து அந்த கோயிலுக்காக பூ கட்டுறேன், நான் கட்டுற பூவை வந்து நீங்கள் ஆர்டரில் கொடுக்கீங்க" அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி, "அதெல்லாம் வேணாம் சுருதி, உங்களுக்கு தூக்கம் வரும், நீங்கள் நல்லா போய் தூங்குங்க" அப்படிங்கிறாங்க. "ஐயோ, நான் அதுக்கு லீவு கூட போட்டுக்கிறேன், எனக்கு அது தெரியணும், சாதாரணமாக ஒரு மல்லிகைப்பூவை கட்டி தலையில் வைக்கிறதுக்கு பூவுக்காவது நான் கட்டுறதுக்கு எனக்கு தெரியணும்ல, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க மீனா, நீங்கள் சிஸ்டராக இருந்துட்டு எனக்கு சொல்லித்தரலாம் எப்படி" அப்படிங்கிறாங்க. "நீங்கள் சிஸ்டர் தான், அதை சொல்லித்தந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குமா, கௌரவமாக இருக்குமா" அப்படிங்கிறாங்க. "கௌரவங்கிறது வந்து நம்ம செய்கிற வேலையிலே இருக்குது, இல்லை நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது" அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த சுருதி எதுக்கு எடுத்தாலும் அந்த மீனாக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட க்ளோஸாகவே பேச மாட்றாங்க அப்படின்னு நினைக்காங்க. சுருதி வந்து ரோஹிணிகிட்ட பேச்சே விட்டுறாங்க. ரோஹிணியும் மனோஜ் வந்து பணம் வந்ததுலேருந்து ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம வீட்டில் எவ்வளவோ பணம் இருக்குது, நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல, அவங்க வெறும் 15 லட்சம் வந்ததுக்கு இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்களே, இவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரனாக ஆனாங்க அப்படின்னா ரொம்ப அகத்தில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை சுருக்கிடுறாங்க.
உடனே ரோஹிணி வந்து ஸ்ருதிட்ட பேசுகிறாங்க. இன்னொரு ஸ்ருதி என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, ஃபாரின்லேருந்து பணம் வந்ததுலேருந்து நீங்கள் தான் வித்தியாசமாக இருக்கிறீங்க, நாங்கள் பெரிய ஆள் அப்படின்ன மாதிரி பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த பணம் வந்து அங்கிளோட பணம்னு தெரிஞ்சால் அந்த ஸ்ருதியோட சிந்தனையும் செயல்பாடும் வேறு மாதிரி இருக்கும் போலயே, கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ், இந்த பணம் உங்கள் அப்பா பணம்னு என்றைக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோ, காலத்துக்கு அதை மறைச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நானும் சொல்ல போகிறதில்ல, நீனும் சொல்ல போகிறதில்ல, எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் படுத்துக்கிட்டு சிந்தனை பண்ணிகிட்ருக்காரு. என்ன மனோஜ் சிந்தனை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள்லேயே 3 லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா, இதே மாதிரி பல ஆர்டர் கிடச்சின்னா பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி பெரிய ஆள் ஆவாங்க? இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்கிது வருஷத்துக்கு 1 நாளோ 2 வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும். இதெல்லாம் கூட்டடியில் கிடச்சது தான். முத்தோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தன் அரசியல்வாதிட்டே இருக்கார், அவர் மூலமாக கிடச்சிருக்கு, அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த முத்துக்கு அவன் எப்படி தான் பழக்கன்னு தெரில. இவன் சாதாரண டிரைவர், அவன் ஒரு அரசியல்வாதிட்டு இருக்கான் பெரிய ஆள்கிட்ட, ஆனால் எப்படி பழகிறான் அப்படிங்கிறான்ட்டு சொல்கிறாங்க. எங்கேயோ பழகிருப்பான், வச்சுருப்பான், கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து வந்து ஏதோ ஒரு வகையில் பழகிருக்கான், அவனை நம்ம லைன் பண்ணோம்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜ், தேவையில்லாத வேலை பார்க்காதங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழியே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு தான் என்ன பிஸ்னஸ் பண்ணனே தெரியலையே அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன பண்ண சொல்கிறேன், ஏதாவது தொழில் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டே இருப்பீங்க, இப்போ நான் என்ன தொழில் செய்ய போகிறேன்னே தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, நம்ம பிஸ்னஸ் பண்ணது முக்கியம் இல்லை, லட்சமாக அள்ளணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, அப்படிலாம் அள்ள முடியாது, படிப்படியாக தான் வளர முடியும், படிப்படியாக வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, படிப்படியெல்லாம் என்னால் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் பணக்காரனாகணும், இந்த பணத்தை வச்சு நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆகா, மனோஜ் வந்து இந்த பணத்தை வந்து வீணாக்கிடுவாரோ, இல்லைன்னா உளறிட்டு வந்து வீட்டில் உள்ள பணம் தான் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோஹிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.